வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு விஷயமும் இருக்கும். அந்த விஷயத்த நீங்க நம்புனீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்க வாழ்க்கையில் நடக்கிற பாதி பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய், வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் நிவேதிதா. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த முக்கியமான மெசேஜ் என்னென்னா, ஒரு அரசர் ஒருத்தர் தன்னோட கிங்டமுக்கு போயிட்டு இருந்தார். போகிற வழியில் ஒரு சின்ன கல் மாதிரி ஒரு சின்ன பாறைன்னு வச்சுக்கோங்களேன், அது தடுக்கி கீழே விழுந்துட்டார். அவர் கால்லையும் சில காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் அவருக்குள்ள சின்ன ஒரு கோவம் வந்தது. இவ்வளோ பேர் இந்த ஏரியாவில் க்ராஸ் ஓவர் ஆகிறாங்க, அரசருக்கு டெய்லியும் அவரை வந்து பார்க்குறாங்க, வணிகம் செய்கிறவங்க வராங்க, காய்கறி விற்கிறவங்க வராங்க, பல பேர் அந்த வழியா கிராஸ் பண்ணி அரசரை பார்க்க வந்தாலும், ஆனா ஒருத்தருக்கு கூட இந்த மாதிரி கல்லை எடுத்து ஒரு ஓரத்துல வச்சு போடணும் அப்படிங்கிறது அவருக்கு தோணலை. அப்படிங்கிறது அரசருக்கு கோவம் வந்துச்சு. அப்ப அரசர் வந்து சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா யோசிச்சாரு. அந்த சின்ன பாறையை எடுத்து நவுத்தி வச்சுட்டு ஒரு பெரிய பாறையை ஒண்ணு அந்த பாதையில வச்சாரு. மக்களுக்கு டக்குன்னு புரியல. அரசர் என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் திடீர்னு வந்து சின்ன கல்லை தூக்கி வந்து ஒரு பெரிய கல்ல, ஆல்ரெடி அந்த பாதையில நடக்க முடியாம கஷ்டப்படுறோம், இதுலயே இவர் இவ்வளோ பெரிய பாறையை தூக்கி அந்த பாதையில வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. அப்போ மக்கள் எல்லாரும் அரசரை திட்டிகிட்டே போறாங்க. இந்த ஆளுக்கு அறிவில்லை, ஏன் இப்படி இதுல போற ஒரு வழியில வந்து பாறையை போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா கமெண்ட்ரி கூட கொடுத்துட்டு போறாங்க. அரசர் எல்லாத்தையும் கூர்மையா கேட்டுட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் அந்த பாறையை தாண்டி போறதுக்கு பதிலா ஒரு ஓரமா ஒதுங்கி அந்த வேல கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஒரு ஃபார்மர் ஒருத்தர் அந்த வழியா வராரு. தன்னோட தலையில பல கூடைகள் வச்சிருந்தாரு. இப்போ அந்த வழியா போகும்போது நம்ம இப்படி ஒதுங்கி போனா டெய்லியும் இப்படி ஒதுங்கி போய் நம்மள மாதிரி இன்னொருத்தரும் ஒதுங்கி போவாங்க இல்லையா? அப்போ ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பாறையை தூக்கி ஓரமா நகர்த்த முயற்சி பண்ணாரு. அப்பதான் அவருக்கே தெரியாம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அதுல இருந்தது. பல பொற்காசுகள் நிறைஞ்ச தங்க நாணயங்கள் அரசர் அது கீழே ஒழிச்சு வச்சிருந்தாரு. அண்ட் அரசர் அப்போ இந்த பொற்காசுகளை எடுத்துட்டு இவரும் கிங்டமுக்கு போயிட்டு அரசரை பார்த்து, அரசர் நான் இந்த பாறையை நகர்த்தி வச்சேன் அண்ட் இவ்வளோ காசுகள் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் அரசர் சொன்னார், இது உனக்கு சேர வேண்டிய காசு, நான் உனக்காக தான் வச்சேன். யார் இந்த பாறையை வந்து நகர்த்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இதை கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த கதையில பாதி பேர் பிரச்சனைய தள்ளி போயிருக்காங்க. அதை தள்ளிட்டு போயிருந்தாங்கன்னா வாழ்க்கையே மாறி இருக்கலாங்க. சிம்பிள். அந்த மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில டெய்லியும் பல பிரச்சனைகள் வரும். ஆனா பிரச்சனைகளை பார்த்து நாம பயப்படக்கூடாது, நம்மளை பார்த்து தான் பிரச்சனைகளே பயப்படணும். அந்த பாலிசியை மறந்துடாதீங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, கஷ்டம் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். இது ஒன்று மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்தா பிரச்சனைகளை எப்படி தாண்டி போறதுன்றது மட்டும் தான் நம்ம யோசனையா இருக்கணுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறதோ இல்லை தள்ளி ஓடுறதோ நம்ம இருக்கக்கூடாது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்க மனசை நான் மாத்தும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தா தள்ளி போகாதீங்க, தட்டி விட்டு போயிருங்க. சிம்பிள். நிச்சயமா இந்த வீடியோ யாரோ ஒருத்தரையாவது மாத்தும்னு நான் நம்புறேன். அண்ட் அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம். Until then, it's bye from Nivedita. Bye.